நட்புக்கு நேரங்கள் தெரியாதே, பேச்சுகள் தொடர்ந்தா. இத பாத்தியா? சார் வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தியா? அவங்க மட்டும் இல்ல, இந்த அந்த கேங்கு ஹாஸ்டல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை தான் தெரியுமா? மேக்ஸ் பீரியட்ல என்ன படிக்கவே விட மாட்டாங்க. உட்காந்து அவ அப்படி பண்ணிட்டாடி, என்ன இப்படி பண்ணிட்டாடி, என் பிளாக் ஷால வாங்கிட்டு திருப்பி தரையை ஒட்டிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் நல்லா தாண்டி இருந்தாங்க. செகண்ட் இயர்ல ஹாஸ்டல் புக் பண்றப்ப கூட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சொல்லி வச்சு புக் பண்ணாங்க ஒரே ரூம். ஆனா தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற வேற ரூம் போயிட்டாங்க தெரியுமா? ஒரே பாசம் மழையா கொட்டுறாங்கடி. என்னடி இப்படி இருக்காங்க? திடீர்னு அழுகுறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு கூட நானும் ட்ரை பண்றேன், முக்கிய ட்ரை பண்றேன். எனக்கு அழுகுன்ற கர்மமே வர மாட்டேதேடி. நீ இப்படியே தொடர்ந்து இன்னும் 2 நாள் அழுதுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்விம்மிங் பூலே கட்டிடலாண்டி. சார்வல் வரக்கு மாதிரி இந்திய பிடிச்சிடுங்கிற மாதிரி அவ்வளவு சண்டை போட்டுருந்தாங்க. இப்ப சார்வல்ல பார்த்தீங்கன்னா கொட்டி பிடிச்சி ஓன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே! ஆமாடி, நீ அவங்க 2 காலேஜ் பஸ்ல காலையில டெய்லி வரப்ப எனக்கு ஜன்னல் சீட் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு சண்டை நாறிட்டு வருவாங்க தெரியுமா பஸ்ல. ஈவினிங்கும் அதே மாதிரி போறப்ப டெய்லி சண்டை. ஆனா இப்ப பாரு, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு என்னென்ன சீன் போடுறாங்க வச்சே. அங்க பாரு, அவளும் நம்ம மாதிரி கண்ணுல கைத்தையும் வச்சு கண்ணுல தண்ணியே வராவி.